அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லேஸான தேங்காய் சம்பல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முன்னுக்கும் ஒரு தேங்காய் சம்பல் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். மிச்சம் பேர் பார்த்துருந்தீங்க. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சம்பல், ஆனால் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு அதுக்காக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கொச்சிக்காய் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததை இடி உரலில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல. பிறகு கலர் வாரத்துக்காக தேவையான அளவு கொச்சிக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், கொச்சிக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன உரல் தான் இருக்கு, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து இடித்து எடுத்திருந்தேன். உங்கள்கிட்ட பெரிய உரல் இருந்தால் நீங்கள் மொத்தமாகவே சேர்த்து இடித்து எடுத்துக்கொள்ள இயலும். நான் இன்றைக்கி ஒரு மூடிக்கு தான் தேங்காய் சம்பல் செஞ்சுருந்தேன். உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடையாக வெங்காயம், தக்காளி, கொச்சிக்காய் எல்லாம் சேர்த்து சம்பல் பக்கட்டும் கொஞ்சம் கூடையாகவே சேர்த்து இடித்து எடுத்துக்கொள்ள இயலும். ஃபஸ்ட்டுக்கு நான் இன்னொரு தேங்காய் சம்பல் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சேனலில் இருக்கி வேணுண்டா போய்ட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இதை விட. ஆனால் அதில் நான் தேங்காய் சம்பல் பக்கெட் சேர்த்துருக்க மாட்டேன். இந்த சம்பலில் தேங்காய் சம்பல் பக்கெட்டும் சேர்த்திக்கிறேன். ஆனால் அதை விட இது கொஞ்சம் கூடையாகவே டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு தேங்காய்க்குண்டா 2 சம்பல் பக்கெட் சேர்த்துக்கோங்க. அரை மூடிக்குண்டா ஒரு சம்பல் பக்கெட் போதும். நான் இன்றைக்கி அரை மூடிக்கு தான் செஞ்சுருந்தேன் தேங்காய் சம்பல். நீங்கள் உங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சம்பல் பக்கெட் வாங்கி எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்காட ஒரு மெயின் டிஷ்ஷுண்டே இந்த தேங்காய் சம்பலை சொல்லேலு. ஒன்றுமே இல்லாத டைமில் ஸ்ரீலங்கா மக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பல் தான் இது. அதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சு காட்டிக்கிறேன். தேங்காய் சம்பல் பக்கெட் கடையில் வாங்க போக்குள்ள இந்த செஞ்சு வச்சிக்கிற தேங்காய் சம்பலே வாங்கி எடுத்துக்கோங்க. இன்னொன்று மிருக்கி அந்த கட்டைத்தூளெல்லாம் போட்ட மாதிரி, ஆனால் அதை சேர்த்தோம்னா கொஞ்சம் எங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா வராது. இந்த சம்பல் பக்கெட்டில் நாங்கள் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. புளியெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு அதிலே வச்சிக்கிறாங்க. ரெடிமேடாகவே செஞ்சு அதை வாங்கி எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு போட்டு பெரட்டை மட்டும்தான் இறக்கி. கடையில் வாங்க போக்குள்ள பார்த்து இந்த சம்பல் பக்கெட்டே வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ வேலை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த தேங்காய் சம்பல் பக்கெட்டை சம்பலில் சேர்த்துட்டோம்னா எங்களுக்கு புளி அது இது ஒன்றும் போடவே தேவையில்லை. அதிலே எல்லாம் சேர்த்திருப்பாங்க. போட்டு பெரட்டை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கி. போட்டுவிட்டும் நல்லா கையால் இப்படி பிணைஞ்சு விட்டுட்டிங்கன்னா தேங்காய் சம்பல் ரெடி ஆகிரும். அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்காக தாய்ச்சொண்டு அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். உங்கள்கிட்ட மாசி இல்லாட்டி கூனி எண்ணெய் சரியும் இருந்தால் அதுலேயும் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா தேங்காய் சம்பல் நல்லா வாசமாக வரும். என்கிட்ட இருக்கல இன்றைக்கி, அதனால் நான் கருவேப்பிலை சின்ன ஒரு துண்டு ஒரு அம்பையும் சேர்த்திக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ தேங்காய் சம்பலை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி தாளித்து விட்டுக்கோங்க. வெங்காயமெல்லாம் அதிலே சேர்த்துட்டிங்கன்னா அந்த வதங்கி வர மாதிரி கொஞ்சம் வாசமாக இருக்கி, அதனா நல்லா இருக்காது. அதனால் வெங்காயமெல்லாம் சேர்க்காம சும்மாவே தாளித்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வெங்காயமெல்லாம் ஏற்கனவே அதிலே சேர்த்து இடிச்சிக்கிறோம். இப்போ சம்பலில் வைக்கிற இந்த தண்ணி தன்மையெல்லாம் நல்லா காஞ்சி ட்ரை ஆகி வர வரைக்கும் அடுப்பை குறைச்சே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் சம்பல் ரொட்டிக்கு மட்டும் இல்லை எல்லா சாப்பாட்டுக்குமே வச்சா இருக்கேன். இதே மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபிகள் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.